ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி டேஸ்டி அண்ட் சிம்பிளான எக் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் அரிஞ்சு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் கல்லுப்பு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2-3 பழுத்து தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் ஊற்றுங்க. அந்த கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதில். அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி எதுனாச்சும் ஓகே தான். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த தண்ணியெலாம் பிரிஞ்சு நல்லா வற்றணும். அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இது பாருங்கள், இப்போ கொஞ்சம் இதுதான் நல்லா கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொதிக்க விட்றோம். அந்த கொதிக்க வர டைமில் பார்த்தீங்கன்னா புதினா, பச்சை மல்லிச்செடி எல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு குழம்பு மிளகாய் தூள் நல்லா காரம்னால நான் எதுவும் வத்தல் பொடியெலாம் எதுவும் சேர்க்கலை. வெறும் குழம்பு மிளகாய் பொடி அண்ட் கரம் மசாலா மட்டும்தான். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் முட்டை தூக்கி போட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் எந்தளவுக்கு பிரிஞ்சு வருதுன்னு அந்தளவுக்கு வச்சு இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி, பூரி, தேங்காய் பால் சாதம், மஷ்ரூம் பிரியாணி இது எல்லாத்துக்குமே இது அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.